உணர்ச்சி வசப்பட்டு ஐ மீன் ப்ரமோஷன் சார். சொல்றேன் தம்பி மினிஸ்டர் வெளியூர் போய்கிறாரு, வர வரைக்கும் அவரே மினிஸ்டரா இருந்தா அவர் கையில சொல்றேன், இல்லன்னா மினிஸ்டருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியாது ஆயிடும். கவலைப்படாத சுப்பிரமணி, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு தெரியுமா. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நீ நம்ம ஊருக்காரன்னு நினைக்கிறேன். சமீபத்துல அவனை கூட இன்ஸ்பெக்டர் ஆகிருக்காங்க. கரெக்ட், கவனிச்சேன். பழைய இன்ஸ்பெக்டர் பேண்டே கொடுத்துக்கிறாங்க, அதான் லூஸ் ஆகுது. கவலைப்படாத, புது பேண்ட் வாங்கி தரேன். நான் வேணா உன்னை ஐஜி ஆகிட்டோமா? தேங்க்யூ சார். வேணாயா ஐஜி வேணாயா, ஐஜிக்கு பவர் குறைச்சல் 2 எழுத்து தான். டிஐஜி ஆகுறேன், டிஐஜி தான் 3 எழுத்து. 2 பெருசா 3 பெருசா? 3 தானே பெருசு. இது கூட தெரியாது, நம்ம எப்படி இங்க இருக்க முடியும்? கவலைப்படாத. பாரு அந்த ஆள் இருக்கிறான் பாரு, நம்ம கையில வந்து துட்டு கேக்குறாயா, அவன் பேரு ஜல்லுவோ ஜட்ஜு முஜின்னு எல்லாம் பேசுவான். விட்டாத, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. யா ஜொல்லு அண்ணன் உன்னை கவனிப்பாரு பாரு. படவா ராஸ்கல், யார்கிட்ட துட்டு கேக்குற? மறுபடியும் வந்துட்டேன். சும்மா ஒரு பொண்ணோட வராதுப்பா. என்னுடைய ஒரே பையனை தான் 10 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்தா என்னால தயார் பண்ண முடியாது. ஐயா, 10 நாளைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடினாரு உங்க பிள்ளை சிகாமணி. அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வழியில பாருங்க, ரோட்ல பெரிய கூட்டங்க. இவர் கூட்டுக்குள்ள பூந்தாரு, ஆளே காணுங்க. என்ன, சிகாமணி காணாம போயிட்டானா? நிஜமாவா காணாம போயிட்டான்? சத்தியமாங்க. அப்பாடா, நிம்மதி. போது நிறுத்துங்க. ஊர்ல இல்லாத பிள்ளைய பத்துட்டான். அப்பன் பேச்ச மீறின பையன் அடிபட்டாதானே திரிந்து வருவா. ஒழியட்டும். ஐயா, சிகாமணி காரணம் வருத்தத்தோடு வந்துட்டு இருக்கேங்க. வழியில பாருங்க, வேலூர் பட்டாபின்னு ஒரு எம்எல்ஏ. நீங்களே பாருங்களேன். எம்எல்ஏ சார் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி தாங்க நானும் சிகாமணின்னு பாஞ்சேன். ஆனா இவர் உங்க புள்ள சிகாமணி இல்லைங்க, வேலூர் பட்டாபி எம்எல்ஏ. சிகாமணியே தான். என்ன விஷயம்? என்னப்பா விஷயம்? உன் பொண்ணு ஏன் இப்படி அழுகுது? சிகாமணி இல்லைங்க, இவர் சிகாமணி இல்லைங்க, வேலூர் பட்டாபி எம்எல்ஏ. நீங்க எம்எல்ஏவா? ஆமா. பார்த்தா தெரியலையே. ஏங்க, இதுக்காக நாங்க என்ன கண்டக்டர் டிரைவர் மாதிரி பேட்ஜா போட்டுக்க முடியும்? நான் பார்த்தா எம்எல்ஏ மாதிரி தெரியல. நான் எவ்வளவு ரீஜென்ட் ஆகுறேன் அதான் உனக்கு தெரியல. நம்ப மாட்டேன் நீ. இப்ப நம்புறேங்க. அதானே பார்த்தேன். எம்எல்ஏ சார், எங்க பிள்ளை கூட உங்கள மாதிரியே தான் இருப்பான். அம்மா அதே குரல். அம்மா மறுபடியும் அதே குரல். ரெண்டுமே நான் தான் சொன்னேன், அதான் அப்படி இருக்கு. தாய்ப்பாசி உங்களை எப்படி வாட்டுது பத்தீங்களா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லீங்களே. நாங்க அரசியல்வாதி இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வீடு வீடா பூந்து அலைவோம். அம்மா தாயே ஓட்டு போடுங்க. ஜெயிச்சப்புறம் கண்ணிலேயே பட மாட்டோம். உங்களுக்கு என்ன, எங்க கட்சியிலேயே எங்களை அடையாளம் தெரியலீங்களே, நாங்க என்ன செய்வோம்? ஆமா, உங்களுக்கு சொந்த ஊர் எது? திருநெல்வேலி. அதுக்கு பக்கத்துல சின்ன ஊர், குக்கிராமம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, பெங்களூர்னு பேரு. இந்த ராமாயணம் எழுதினாங்களே ஔவையார், எங்க செயற்குழு உறுப்பினர் தான். எம்எல்ஏ சார், நீங்க படிச்சது வளர்ந்ததெல்லாம் ரெண்டுமே ஒன்னா நடந்தது. நான் படிக்கும் போதே வளர்ந்துட்டேன், வளரும் போதே படிச்சுட்டேன். எம்எல்ஏ சார், அம்மா உங்க கூட பிறந்தவங்க யாராவது? எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையம்மா, ஒரே பையன். என்ன சொன்னீங்க? அம்மா நான் சொன்னீங்க? ஆமாம்மா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனம்மா? அம்மா தாயே. இல்ல, நீங்க அம்மான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வயித்துல பாலை வாத்துருச்சு. அப்படியே விட்டுறாதீங்க, எறும்பு முக்கியம். இப்போ இந்த கமலாமா சொன்னாங்களே. யாரு? கமலாவா? ஆமா, அந்த அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எங்களுக்கு தெரியாத பேரா? எல்லா பேரும் எங்க வாக்காளர் பட்டியல் இருக்குது. பாதி வாக்காளர் பட்டியல் நாங்க தயாரிக்கிறது தானே. ஆமா, எல்லா பேரும் தெரியுமா? உங்க பேர் கூட சிதம்பரம். அதிசயமா இருக்கு. என்ன அதிசயம்? உங்க பேர் சிதம்பரம் தான் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன தாஜ்மஹால் பேர் வைப்பாங்க? நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுல போய் சம்சாரத்தை கேளுங்க போங்க. அதிசயமா இருக்குதா இந்த ஆளுக்கு? ஆமா, இப்ப இந்த கமலாம்மா சொன்னாங்களே, அந்த அம்மா சொன்ன அவங்க பையன் சிகாமணி, அவர் பார்க்க என்ன மாதிரியாவா இருப்பாரு? உங்களை பார்த்தா அவனை பார்க்கவே வேண்டாங்க. அவ்வளவு உருவ ஒத்துமா இருக்குமா? ஆமாங்க. ஏங்க, நீங்க எப்பாவது சின்ன வயசுல திருநெல்வேலி பக்கம் வந்துக்கிறீங்களா? 2 வருஷம் அங்க இருந்து இருக்கிறேங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடிங்க. அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்புறம் தான். அப்படிதான் இவர். ஐயோ, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன். என்னம்மா நீ போய் தம்பியை கோச்சிக்கிற? எம்எல்ஏ சார், இந்தாங்க சாப்பிடுங்க. நாங்க இது பகலியே சாப்பிட சொல்றீங்க? என்ன இது? காப்பி. காப்பியா? என்னடா இவ்வளவு கலங்கலாகுது? சுக்கு காப்பி. காப்பியா? அதானே பார்த்தேன். எலெக்ஷன் பொய்ய விட மோசமாகுதுன்னு பார்த்தேன். குடுங்க, சாப்பிடுறேன். பதவிக்கு வந்தாலே இது மாதிரி தண்டனைகள் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் கேட்கனே தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, எச்ச பண்ணிட்டேனே. பரவாயில்லையா? அது இல்லீங்க, நான் ஒரு சீப், நீங்க ஒரு சீப் அடிக்கலாமா? என் பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இப்ப நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு அவன் ஞாபகமாவே எழுதிட்டு. அது மாதிரி யாராவது சொன்னா அதை நம்ப கொஞ்சமா அறிவு வேணா? உங்களுக்கு வயசாச்சே தவிர அறிவே சுத்தமா கிடையாதுங்க. உங்களுக்கு அறிவு கிடையவே கிடையாதுங்க. அறிவு
நான் மன்னிச்சிருங்க, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கிட்ட வாங்க, உங்களுக்கு இருந்தாலும் அறிவு கிடையாது. அவரோட தங்கச்சி தாங்க. யாரோட தங்கச்சி? மயில் பாண்டியன் தங்கச்சியா? என்ன மயில் பாண்டியன், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குதா? நம்ம கையில சொல்லவே இல்லையே. ஏதாவது செஞ்சுப்பேன. அதாங்க சொல்லல. பாத்தீங்களா, அதான் சொல்லேன். அந்த பொண்ணு பேரு பாரிஜாதம், பங்கஜவல்லி, அலமேர் மங்கை, திவ்யா, ரம்யா. நல்ல வேலை, இவ பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு பார்த்தேன். இருங்க கூப்பிடுறேன். காவேரி. அதிர்ச்சி அடையாதீங்க, அதே வாக்காளர் பட்டியல் தான். சிகாமணி வந்துட்டீங்களா? காவேரி நில்லுமா, இது சிகாமணி இல்ல, வேலூர் பட்டாபி. பரவாயில்லம்மா, பரவாயில்ல, அந்த பொண்ணை தடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் ஊர்ல எந்த பொண்ணையும் தடுக்காதீங்க. எல்லாரும் நம்ம கையில வட்டோம். இதுக்காகவே நான் தனியா நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். வழிக்கு விழுந்தவர்களை வாழ வைக்கும் நிதி. ஏன் அந்த பொண்ணு அழுகுது? பாத்தீங்களா, இப்படிதாங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஓ ஆமா, உங்க பையன் சிகாமணி தான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதை நீங்க யாரும் பார்க்கவே இல்லையே. அப்பால எப்படி நம்புறீங்க? அதோ அந்த மயில் பாண்டி தான் சொன்னாரு. யாரு? அந்த மயில் பாண்டியன் சொன்னாரா? ஆமா. நான் இப்போ சொல்றேன், இந்த பொண்ணு காவேரி இந்த ஆளோட தங்கச்சியே இல்ல. யோ என்னையா அது? ஆமாங்க, காவேரி என் தங்கச்சி இல்லைங்க. காவேரி ஆமாமா, சிகாமணி எனக்கு தாலி கட்டல. பாத்தீங்களா பாத்தீங்களா, அப்பாவியான நிரபராதியான ஒரு பையனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. ஏங்க, உங்க பையன் சிகாமணி எவ்வளவு நல்ல பையங்க. அவன மாதிரி இன்னொரு பையன் உங்களுக்கு கிடைப்பானா? இல்ல இனிமே முயற்சி பண்ணாதா முடியுமா? என் மனசு ரொம்ப சங்கடப்படுதுங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்க புள்ள சிகாமணியை நான் இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். சரி, ஆனா நான் சிகாமணி இங்க கொண்டாந்து நிறுத்தினப்புறம் நீங்க அவனை திட்ட கூடாது, திட்ட மாட்டேன், அடிக்க கூடாது, அடிக்க மாட்டேன், வேலைக்கு போடான்னு சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டீங்களா? சத்தியமா சொல்ல மாட்டேன். இத பார். எபா எப்படா எம்எல்ஏ ஆன? நான் எங்க எம்எல்ஏ ஆனேன்? என்னதான் அரசியல்வாதி ஆகிறேன்னு இந்த மயில் பாண்டியன் சொன்னாரா? அதான் இந்த விக்கு இதெல்லாம் போட்டுக்கின்னு சுத்துறேன். ஐயா, உங்க புள்ள சிகாமணி நாளைக்கு எம்எல்ஏ பட்டாபியா சட்டசபைக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்ல வாழ்த்து அற்புமா. வாழ்த்துவாங்களாயா? அரசியல்வாதியோட அப்பா அம்மா ஆயிட்டாங்க. எங்க கட்சி அன்பளிப்பா முதல் தவணை 10,000 ரூபாய். புடி புடி நேற்று தான் அட்மிஷன் ஆரம்பிச்சுது. பரவாயில்லையே, உன்னை உருப்படாதவன்னு உங்க அப்பா திட்டிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு சட்டசபைக்கு போற அளவுக்கு வளர்ந்துட்டியே. பரவாயில்ல, தம்பியை நான் மன்னிச்சிட்டேன். சிகாமணி, அடுத்த வாரம் உனக்கு காவேரிக்கு கல்யாணம். சந்தோஷம் தானே? இந்த பொண்ணு காவேரியா? என் மேல அவதூறு சொன்ன பொண்ணு இது. காவேரிக்கு நமக்கு என்ன தகராறு இருக்குது? கட்சியில காவேரியோட எனக்கு கல்யாணமா? சரிப்போ, ஏதோ அப்பா நீ ஆசைப்படுற, உன் ஆசைக்கா நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன். அம்மா, உன் ஆசைக்கு ஏதாவது பொண்ணு இருக்குதா? என் விருப்பத்துக்கு நீ காவேரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என் முடிவு. அப்படியா சொல்லிட்ட நீ? காவேரி நீ கட்டிக்கணும்னு சொல்லிட்ட. காவேரி விஷயத்துல நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன்மா. எங்க அம்மா முடிவு என்னைக்குமே காவேரி விஷயத்துல கரெக்டா தான் இருக்கும். என்னையா நீ கட்டிக்கலான்னு பாத்தியா காவேரி? காவேரி நமக்கு சொந்தம். சரி போ, ஜோசியம் பாக்குற, நமக்கும் ஜால்ரா அடிக்கிற. போ இனிமே என்னோட ஆஸ்தான ஜோசியர் ஆயிரு. அப்புறம் டிவியில யோகாசன பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அசத்து. அப்பாடா, என்னடா இது, ஒரே ஒரு எம்எல்ஏ காணாத போனதுல ஒரு குடும்பமே முன்னுக்கு வந்துடுச்சு. ஒரு சட்டசபையே காணாத போனா ஒரு ஊரே முன்னுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அம்மா, நாளைக்கு நான் சட்டசபை போனோம். அதுக்கு முன்னாடி உங்க கையில கால வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுமா? சிகாமணி, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. சொல்லு. நீ காணாம போனதுனால உங்க அப்பாவை விட்டு ரேடியோல ஒரு விளம்பரம் கொடுக்க சொன்னேன். ரேடியோ விளம்பரமா? ஆமாப்பா, உன்னை பத்தி எவ்வளவு மட்டமா விளம்பரம் கொடுத்திருக்காரு தெரியுமா? அப்படியா கொடுத்துக்கிறாரு? அது தினமும் ராத்திரி 10 மணிக்கு வருது. ராத்திரி 10 மணிக்கு வர விளம்பரமா? என்ன தவறாமல் சிகாமணியை உபயோகிங்கிறாங்களா? அதை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து இன்னுமா உங்க சிகாமணி கிடைக்கல அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க. இப்ப கூட அந்த விளம்பரம் வர நேரம் தான். ஜோசியரே, அந்த ரேடியோவை போடுங்க. ஜோசியர் கையில ரேடியோ போயிடுச்சா? இப்ப போடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. காணாமல் போனவர் பற்றிய விவரம். சிகாமணி என்ற 25 வயது பையனை கடந்த ஒரு வாரமாக காணவில்லை. அவனை பிரிந்ததிலிருந்து அப்பா அம்மா யாவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள். எனவே சிகாமணியை யாரேனும் கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவர்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள். இப்படிக்கு அவனை பிரிந்து சந்தோஷமாக இருக்கும் அப்பா விஸ்வநாதன். எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க வரோமா? வரோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை கூடுவதாக இருந்த சட்டசபை ஜனாதிபதியின் அவசர உத்தரவின் பேரில் இன்று மாலை கலைக்கப்பட்டு நாட்டில் கவர்னர் ஆட்சி உடனடியாக அமலுக்கு வருகிறது. எனவே எம்எல்ஏக்கள் வேறு உபயோகமான வேலைக்கு செல்லலாம். ஐயோ தெரியாது. இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.